இங்கே இந்த பொண்ணு அவங்க மாமியார் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே குண்டு குண்டுன்னு கலாச்சாரமே அவங்க ஹஸ்பண்ட் எப்பவுமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காரு. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஃபேஷனுக்காக யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருப்பா. இந்த பொண்ணு எப்பவுமே கலாச்சிட்டே இருப்பா. அதனால முட்டை வேணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வரா. அப்படியே உங்க ஹஸ்பண்டையும் சைட் அடிக்கிறா. தென் ஹீரோட அம்மா மளிகை கடைக்கு போகும்போது பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்கா. அவ பார்த்ததுமே எப்படி நீங்க ஸ்லிம்மா இருக்கீங்க கேட்டதுக்கு டயட்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டயட்டை பத்தி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லாமலே விட்டுறாங்க. இவங்களுமே அந்த பொண்ணு சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் டயட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் ஹீரோயின் குண்டா இருக்காங்க, டிசைனா ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதை எழுதுறாங்க. அப்ப இந்த பையன் அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபட்டாஃபட்டின்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிடுறான். இந்த போஸ்ட் நல்லா வைரல் ஆகி லைக்ஸ் அண்ட் கமெண்ட்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. அப்ப கமெண்ட்ல இந்த பொண்ணோட ஃபேஸை காமிக்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலுமே ஃபேஸை காமிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோட தம்பி நீங்க பண்ற டிசைன்லாம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போடலாம்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இவங்க ஃபேஸை காமிக்காம அந்த போஸ்ட்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டி இவங்களோட போஸ்ட்டை பார்த்ததுமே ட்விட்டர்ல போடுறாங்க. அதனால இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதனால காசு நிறைய வர ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து ஹஸ்பண்டுக்கு வேலையில பிரச்சனை வந்து வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா ஒரு ஒய்ஃபோட ட்ரீமுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப கோவப்படுற. அதனால இவங்களுக்கு ப்ரொமோஷன்ல வர காசை பத்தி சொல்றதுக்காக பயப்படுறாங்க.